ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் ஃப்ரெஞ்சு ஃப்ரை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய். ஸோ நம்ம எடுத்து வச்ச வாழைக்காயோட தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தடு ரொம்ப ஃபாஸ்டான மெத்தடு, ரொம்ப குயிக்கான மெத்தடு. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்ச வாழைக்காவை நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கட் பண்ணிடலாம். கரெக்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரஃப்பாக கட் பண்ணால் போதும். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க. பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை. அது இதுக்கப்புறம் வீட்டிலேயே நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் வாழைக்காய் வச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் 200 ml சமையல் எண்ணெய் ஊற்றி நம்ம அரிஞ்சு வச்ச வாழைக்காவை ஒன்று மேலே ஒன்று படாமல் அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே மல்லாட்டை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கூட அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 13 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரெஷர் மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணெயை மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். இந்த மெத்தட்னால நம்ம ஃபாஸ்ட்டாக குயிக்காக பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. 13 நிமிஷம் கழித்து ப்ரெஷரை நம்மளே ரிலீஸ் பண்ணிவிட்டு பேனை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வாழைக்காய் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் இது கிறிஸ்பியாகும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நசநசன்னு இருக்கும். எண்ணெய் ரொம்ப குடிச்ச மாதிரியும் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி எண்ணெய் கூட இருக்காது. அதில் உப்பு பெப்பர் போட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட டேஸ்டான பனானா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.